Good evening, students. 8th Mathsல நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். எண்கள். அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்த்த டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே பார்த்தோம். இதோடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். அதாவது அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, நேர்மாறு பண்பு, பங்கீட்டு பண்பு. இந்த பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்களின் பண்புகள் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொன்னேன். நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணல, பட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு அதுல இருக்கிற பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் அதுல இன்னும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. 2, 3, 4, 5, 6. ஸோ ஓவராலா வந்து அந்த எக்ஸசைஸ்ல 1.3ல 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல 1 நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற 5 நம்ம இந்த கிளாஸ் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கிற क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நமக்கு வர்க்கம், வர்க்க மூலம், ஸ்கொயர் ரூட்ஸ். ஒன் 1.3 எக்ஸசைஸ்ல செகண்ட் கொஸ்டின், வெரிஃபை தி, நான் புக்கே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. Verify the commutative property for addition and multiplication for rational numbers minus 10 by 11 and minus 8 by 33. தமிழ்ல question read பண்ணிடுறேன்ப்பா. minus 10 by 11 மற்றும் minus 8 by 33ற்கான விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பினை சரிபார்க்கவும். minus 10 by 11 and minus 8 by 33 இதற்கான பரிமாற்று பண்பை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப வந்து இத ஏனும் இத பீனும் நம்ம எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தானே சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது. சோ பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் a plus b is equal to b plus a, ab is equal to ba. இதுதான் வந்து கூட்டல், இது வந்து பெருக்கல். ஓகே, சோ வந்து ஃபர்ஸ்ட் கூட்டலுக்கான பரிமாற்று பண்பை பார்த்து விடலாம். a வந்து minus 10 by 11, b வந்து minus 8 by 33. So a plus b is equal to minus 10 divided by 11 plus minus 8 divided by 33. இப்போ வந்து 11க்கும் 33க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 33 தான் எல்சிஎம்மா வரும். ஓகேவா? எப்படின்னு பாத்தீங்கன்னா 11 33 11ஆம் வாய்ப்பாடுல போடலாம் ஒரு டைம், 3 டைம், 3ஆம் வாய்ப்பாடுல போடலாம் ஒரு டைம். ஸோ அப்போ 11 into 3 33 தான் எல்சிஎம். அப்ப இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேலையும் 3ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டும். மைனஸ் 8 into 1. ஸோ இங்க மைனஸ் 10 into 3 வந்து 30 minus 8 divided by 33 which is equal to minus 38 divided by 33. a plus b அப்படின்னா minus 38 divided by 33. b plus a போட்டீங்கன்னா இந்த வேல்யூ minus 8 by 33 ஃபர்ஸ்ட் வரும், plus
மைனஸ் 10/11 ரெண்டாவது வரும். சரிங்களா? ஸோ அப்போ எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் 33 தான். 30க்கும் 11க்கும் எல்சிஎம் மீசிமா 33 தான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது நம்பர் மட்டும் 10 இன்டூ 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ வந்து -8 -30 divided by 33 which is equal to -38/33. ஸோ அப்போ a plus b உடைய வேல்யூவும் b plus a உடைய வேல்யூவும் சமமா இருக்கா? எனவே கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. Hence, commutative property for addition is verified அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. commutative property for addition is verified. அடுத்தது பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு a into b. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க போடவே. a into b is -10/11 into -8/33. இதை ரெண்டையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். 10 இன்டூ 8 80 டிவைடட் பை 33 இன்டூ 11 363. b இன்டூ a அப்படின்னு போட்டீங்கன்னா -8/33 இன்டூ -10/11. இங்கேயும் மைனஸ் இன்டூ 80 363. ஸோ வந்து a இன்டூ b ஈக்குவல் டு b இன்டூ a. எனவே பெருக்கலுக்கான விகிதமுறு எண்களின் பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. என hence commutative property for multiplication is verified. Hence multiplication is commutative for rational number அப்படி கூட போடலாம். ஓகேங்களா? எப்படி வேணா போட்டுக்கோங்க. அடுத்தது இது காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது கொஸ்டின் சேர்ப்பு பண்பு. -7/9 5/6 மற்றும் -4/3 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்கவும். ஒவ்வொரு லாஸ்ட்க்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல verify the associative property for addition and multiplication for the rational numbers -7/9 5/6 and -4/3. A என்ன கொடுத்திருக்காங்க நான் இங்க எழுதிக்கிறேன். ABC என்ன கொடுத்திருக்காங்கங்கிறது இங்க எழுதிக்கிறேன். -7/9 B is equal to 5/6 C is equal to -4 divided by 3. ஸோ இப்போ இது ABC கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். A plus B plus C is equal to A plus B plus C அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கண்டிஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் A plus B இதை வந்து பிராக்கெட் குள்ள இருக்கிறத பண்ணிடலாம். A என்ன? -7/9 கூட்டல் 5/6 பிளஸ் -4/3. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் 9க்கும் 6க்கும் எல்சிஎம் மீசியமா எடுத்து மூணாம் வாய்ப்பாடால போட்டா 3 9 3 2 6 திருப்பி 3 1 2 திருப்பி ரெண்டாம் வாய்ப்பாடுல 1 1 3 9 9 2 18. ஸோ அப்ப இங்க கீழே என்ன ஆகும்? இங்க மேல இத வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா 18, இத 3ஆல மல்டிப்ளை பண்ணா 18. அப்ப -7 இன்டூ 2 பிளஸ் 5 இன்டூ 3 6 3 18. ஓகே, பிளஸ் ஆஃப் -4 டிவைடட் பை 3. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது -14 பிளஸ் 5 3 15 டிவைடட் பை 18 பிளஸ் ஆஃப் -4 டிவைடட் பை 3. ஸோ இப்போ இது என்ன ஆகும்? மேல இருக்கிறது -14 பிளஸ் 15 அப்படிங்கும்போது பிளஸ் 1 டிவைடட் பை 18 பிளஸ் 1 டிவைடட் பை 18 -4/3. இப்ப பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப 18க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அகைன் இங்க வந்து 18 தான் வரும்.
ஸோ அப்போ இங்க 18க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கும் போது 18. இங்க மேல 1 தான் இருக்கும். மேல கீழே இருக்கிறது வந்து 18ஆ மாத்தணும்னா 3 6 18. அப்ப மேல வந்து நீங்க என்ன பண்ணணும், நான் 6ஆல பெருக்கணும். மேலேயும் 6ஆல பெருக்குனீங்கன்னா 4 6 24 மைனஸ் 24. therefore மைனஸ் 23/18 அப்படிங்கிறது தான் a பிளஸ் b பிளஸ் c-க்கான வேல்யூ. அதாவது a பிளஸ் b பிளஸ் c-க்கான வேல்யூ இஸ் மைனஸ் 23/18. அடுத்தது a பிளஸ் b பிளஸ் c. ஃபர்ஸ்ட் b பிளஸ் c-ய வந்து ஆட் பண்ணிக்கலாம். b என்ன கொடுத்துருக்காங்க இங்க மைனஸ் 7/9 பிளஸ் 5/6 மைனஸ் 4/3. ஏன்னா இங்க மைனஸை நான் டைரக்டாவே வெளில எடுத்தேன். இப்ப 6க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடுல போட்டா 2 3 2 6 1, 2ஆம் வாய்ப்பாடுல போட்டா 1 1. ஸோ வந்து மைனஸ் 7/9 கூட்டல் இங்க 6. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 5 ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் 2ஆல பெருக்கணும். 4 2 8. ஸோ மைனஸ் 7/9 மைனஸ் 8ல 5 போச்சுன்னா மைனஸ் 3/6. இப்ப 9க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. 3 9 3 2 6 3 1 3 2 அப்படியே தான் வரும். ஆசிட்டிஸ் 2 1 1. ஸோ 9 2 18. ஸோ அப்ப இங்க வந்து 18 எல்சிஎம். அப்ப இந்த நம்பரை 2ஆலையும் இந்த நம்பரை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ண அப்போ மைனஸ் 7 இன்டூ 2 மைனஸ் 14 மைனஸ் 3 இன்டூ 3 9. 14ம் 9ம் மைனஸ் 23 டிவைடட் பை 18. ஸோ பிராக்கெட்டை எப்படி மாத்தினாலும் a பிளஸ் b பிளஸ் c உடைய வேல்யூ மைனஸ் 23/18 அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு a பிளஸ் b பிளஸ் c அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி இதேதான் ஏபிசி வேல்யூ, இதேதான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன், ரேஷனல் நம்பர்ஸ் உடைய மல்டிப்ளிகேஷனுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கணும். அதேதான் a வந்து மைனஸ் 7/9, b இஸ் ஈக்குவல் டு 5/6, c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4/3. ஓகேங்களா? ஸோ a into b into c equal to minus 7/9 into 5 divided by 6 into c உடைய வேல்யூ minus 4 divided by 3. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 35 7 5 35 9 6 54 இன்டூ மைனஸ் 4 டிவைடட் பை 3. இப்போ இதை வந்து நீங்க 2ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாம். ஆப்போசிட்ல 2ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாம். 2 2 4, இங்க 2 2s are 4, 2 7s are 14. மைனஸ் 35/27 இன்டூ 2 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது வரும். மைனஸ் 35/27 இன்டூ மைனஸ் 2 டிவைடட் பை 3. ஸோ அப்போ 35 இன்டூ 2 70, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 27 இன்டூ 3 81. ஸோ a இன்டூ b இன்டூ c உடைய வேல்யூ 70/81. அதே வந்து ஏவை உள்ள வெளில வச்சுக்கோங்க. b இன்டூ c உள்ள வைங்க. a உடைய வேல்யூ மைனஸ் 7/9 இன்டூ 5/6 இன்டூ மைனஸ் 4/3. இப்ப இதை பிராக்கெட்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 7/9 இன்டூ I4 20 மைனஸ் 20 R3 18. ஸோ இப்போ இங்க உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல ஏதாவது வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு இங்க இதுக்குள்ளே நீங்க பண்ணிருக்கலாம். இதுலயும் பண்ணலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 2ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 2 20 9 2 18. அப்போ மைனஸ் 7/9 இன்டூ மைனஸ் 10/9 which is equal to மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 7 இன்டூ 10 70, 9 இன்டூ 9 81. இதை 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து a இன்டூ b இன்டூ a இன்டூ b இன்டூ c, a இன்டூ b இன்டூ c. ஸோ ரெண்டுமே ஆன்சர் 1 ஈக்குவல் டு 2வா?
அப்போ பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் இஸ் ப்ரூவ்டு. அடுத்தது 4வது கொஸ்டின். போட போட காப்பி பண்ணிக்கோங்க. Fourth question என்ன கொடுத்திருக்காங்க? Verify the distributive property A into B plus C is equal to A into B plus A into C. A plus C கிடையாதாங்க, தப்பா கொடுத்திருக்காங்க. A into C தான் வரணும். தமிழ் மீடியம் புக்ல ஒரு தடவை பார்த்துக்கலாம். Yes, A into B plus A into C என்ற பங்கீட்டு பண்பினை A is equal to -1/2, B is equal to 2/3, C is equal to -5/6 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். Verify the distributive property A into B plus C is equal to A into B plus A into C for the rational number A and B and C. 3 rational number கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது அவனே கொடுத்துட்டான் உங்களுக்கு புக்ல. பங்கீட்டு பண்பு ஏபிசி நீங்க ஃபில் பண்ணணும். A equal to -1/2, B equal to 2 divided by 3, C equal to -5 divided by 6. பங்கீட்டு பண்பு distributive property is A into B plus C is equal to A into B plus A into C. So first வந்து LHS எடுத்துக்கலாம். B plus C என்ன அப்படிங்கிறத first வந்து கண்டுபிடிக்கலாம். A into B plus C என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். A வந்து -1/2 into B வந்து 2 divided by 3 plus of minus வரும்போது டைரக்டாவே மைனஸ போட்டுக்கோங்க. 5 divided by 6. இப்போ 3க்கும் 6க்கும் LCM எடுக்கணும். அப்போ LCM எடுத்தீங்கன்னா 6 தான். 3க்கும் 6க்கும் LCM, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு LCM எடுத்து தானே ஆகணும். So அப்போ -1/2 into 3 2s are 6. அப்ப மேலையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 4/6 -5/6. So -1/2 into -1/6. 4 வந்து -1 divided by 6. -1/2 into -1 divided by 6. அப்போ இது மைனஸ், இங்க வெளியிலயும் ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் இடும். A into B plus C is equal to minus into minus plus 1 divided by 12. A into B plus C உடைய வேல்யூ, LHS உடைய வேல்யூ 1 divided by 12. இப்போ RHS போடுங்க. A into B first பண்ணிக்கோங்க. A into B உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு -1/2 into 2 divided by 3 which is equal to -2 divided by 6. A into C உடைய வேல்யூ, A உடைய வேல்யூ -1/2 into -5 divided by 6. அப்போ +5 divided by 12. So இப்போ A into B plus A into C உடைய வேல்யூக்கு -2/6 plus 5 divided by 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வந்திருக்க ஆன்சர். இப்போ 12 இங்க LCM வரும். அப்ப இதை மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். -4 plus 5 divided by 12 which is equal to 1 divided by 12. இப்ப LHSம் RHSம் ஈக்குவலா வந்திருக்க ஆன்சர். அவ்வளவுதான். So from 1 and 2, A into B plus A into C is proved for distributive law. 1 மற்றும் 2லிருந்து விகிதமுறு எண்களின் பங்கீட்டு பண்பை சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது 5வது கொஸ்டின். கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பினை 15/19 மற்றும் -18/25 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான
சமணி பண்பு ரெண்டு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. Verify the identity property for addition and multiplication for the rational number 15 by 19 and minus 18 by 25. Identity property சமணி பண்பு. ஃபர்ஸ்ட் வந்து 15 by 19 கொடுத்திருக்காங்க இல்லையா? ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினா இது கூட வந்து ஜீரோவை ஆட் பண்ணோம்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. 15 by 19 plus 0 by 19 is equal to same 15 by 19 தான். அதே மாதிரி minus 18 by 25 plus 0 போட்டீங்கன்னா minus 18 by 25 plus 0 divided by 5 is equal to minus 18 divided by. So இப்ப நம்ம வந்து 5th question பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. Verify the identity property for addition and multiplication for the rational numbers 15 by 19 and minus 18 by 25 அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அதாவது சமணி பண்பு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமணி பண்புனாலே உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேல்யூஸோட நீங்க ஜீரோவை ஆட் பண்ணினாலும் ஒன்ன மல்டிப்ளை பண்ணினாலும் வேல்யூ வந்து அதுவே தான் வரணும். அதாவது கொடுத்திருக்கிற ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண் கூட ஜீரோவை ஆட் பண்ணினாலும் ஒன்ன மல்டிப்ளை பண்ணினாலும் சேம் நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். அதுதான் வந்து சமணி பண்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணாலும் ஆட் பண்ணாலும் அந்த வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச், எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சமணி பண்பு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம வந்து 15 by 19ல கூட்டலுக்கான சமணி பண்பை பார்த்துட்டோம். அது கூட வந்து ஜீரோவை ஆட் பண்ணோம்னா அதே ஆன்சர் நான் கொடுத்த நம்பரே தான், கொஸ்டினே தான் வருது. அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் கூடயும் ஜீரோவை ஆட் பண்ணோம்னா அவங்க கொஸ்டினா கொடுத்த நம்பரே தான் இங்க உங்களுக்கு கிடைக்குது. சேம் பெருக்கலுக்கு இது வந்து கூட்டலுக்கான சமணி பண்பு. ஓகேவா? அடிஷனுக்கான ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து பெருக்கல் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து 15 by 19 into 1 போட்டீங்கன்னா 15 by 19 into 1 by 19 equal to 15 divided by 19 தான் வரும். சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் into 1 போட்டீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 15 into 1 divided by 19 which is equal to 15 by 19. அடுத்தது minus 18 divided by 25 into 1 is equal to minus 18 into 1 divided by 25 is equal to minus 18 divided by 25. ஸோ உங்களுக்கு வந்து சமணி பண்பு அப்படின்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒன்னால ஆட் பண்ணும் போதும் ஜீரோவால ஆட் பண்ணும் போதும் ஒன்னால மல்டிப்ளை பண்ணும் போதும் அந்த வேல்யூல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி சமணி பண்பு. அப்பதான் அது வந்து வெரிஃபைடு அப்படின்னு. ஸோ இப்ப நம்ம ஜீரோவை ஆட் பண்ணோம், எந்த சேஞ்சஸும் ஆகல. ஒன்னால மல்டிப்ளை பண்ணோம், எந்த சேஞ்சஸும் ஆகல. Hence, this is verified for identity property for addition and multiplication given rational numbers. கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பு சரிபார்க்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது 6வது கேள்வி. கொஸ்டின் வந்து காமிச்சிடுறேன் நானு. கொஞ்சம் போட போட மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்பதான் 1.4 எக்ஸசைஸ்லயே இருக்கும். இன்னும் ஃபர்ஸ்ட் லெசன் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கு. Verify the additive and multiplicative inverse property for the rational numbers minus 7 by 17 and 17 by 27.
தமிழ்ல கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பினை -7/17 மற்றும் 17/27 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். நேர்மாறு பண்புனா உங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பரோட ஆப்போசிட் நம்பரோட ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது தான் நேர்மாறு பண்பு அப்படிங்கிறோம். ஓகேங்களா? நேர்மாறு பண்புனா உங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பரோட ஆப்போசிட் நம்பர். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா a plus minus a is equal to minus a plus a is equal to 0. b into 1 by b equal to 1 by b into b is equal to 1. இதுதான் வந்து inverse property. law of inverse property. நேர்மாறு பண்பு விதி வந்து இதுதான். இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? ஏக்கு பதிலா -7/17 கூட்டல் இதோடைய ஆப்போசிட் நம்பர் +7/17. ஓகே, இத போட்டா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 0 வருதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். ஓகே, 0 வரணும், மல்டிப்ளை பண்ணா 1 வரணும். வந்தா நமக்கு கொடுத்திருக்கிறது கரெக்ட். கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு -7/17 கூட்டல் +7/17. இங்க வந்து பகுதிகள் சமமாக உள்ளது, அதுக்கு அதனால டைரக்டா ஆட் பண்ணலாம். -7 கூட்டல் +7 is equal to 0/17. எனவே ஆன்சர் இஸ் 0. அப்ப வந்து உங்களுக்கு நேர்மாறு பண்பு கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பருக்கு ப்ரூவ்டு. 17/27 கூட்டல் -17/27. இங்கேயும் வந்து பகுதிகள் சமம். 17 - 17 0/27 equal to 0. எனவே கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு சரிபார்க்கப்பட்டது ரெண்டு நம்பருக்குமே. ரெண்டாவது வந்து பெருக்கல் மல்டிப்ளிகேஷனுக்கான -7/17 into வந்து தலைகீழ் நம்பர்னா 17/-7. இது அப்படியே தலைகீழா எழுதணும். அப்ப கேன்சல் ஆயிடும். அப்ப 7 7 17 17 கேன்சல் ஆயிடும். மைனஸ் மைனஸ் 1. ரெண்டாவது நம்பர் 17/27 into 27/17. 17 17 கேன்சல், 27 27 கேன்சல், 1. சோ கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு inverse property for addition and multiplication is proved. சோ இப்போ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.3 is over. 1.3 முடிஞ்சுது. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஃப்ரைடே கிளாஸ்ல 1.3 வரைக்கும் பார்த்ததுக்கான MCQ questions, multiple choice questions வந்து கேட்கப்படும். ஓகேங்களா? இப்போ 1.4 வந்து கொஞ்சம் லைட்டா வந்து டச் பண்ணிடலாம். என்ன இருக்குங்கிறது கான்செப்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் questions, 1 mark questions. அடுத்த கிளாஸ்ல MCQ question for 1.3 எக்ஸசைஸ் வரைக்கும் கேட்கப்படும். அடுத்த டாபிக் இந்த நம்பர்ஸ் லெசன்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்களோட கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அதனுடைய பண்புகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்ப அடுத்த டாபிக் அப்படியே அந்த விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸை தள்ளி வச்சுட்டு இப்ப வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு போறோம். வர்க்க எண்களின் அறிமுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வர்க்க எண்களின் அறிமுகம்னா ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்றதுக்கு பேர் தான் வர்க்கம். இங்க உங்க புக்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இந்த பாக்ஸஸ் எல்லாம் நீங்க வந்து இது பண்ணாங்க. இது உங்களுக்கு நான் சிமுலேஷன்ல காட்டுறேன். 1 4 9 16 போன்ற அனைத்து எண்களும் வர்க்க எண்கள் ஆகும்.
முழு வர்க்க எண்கள் என அழைக்கப்படும். இவை ஒவ்வொன்றும் இரு சம காரணிகளின் பெருக்கல் பலனாக அமைந்துள்ளன. நம்மால் ஒரு இயல் எண் n-ஐ மற்றொரு இயல் எண் m-ஐ கொண்டு n = m² என்று இருக்குமாறு காண இயலும் எனில் n ஆனது ஒரு வர்க்கம். 49 ஒரு வர்க்க எண். ஆமா, 7² 49. 50 ஒரு வர்க்க எண்ணா? கிடையாது. இப்போ உங்களுக்கு வர்க்க எண் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1² 1, 2² 4, 3² 9, 4² 16, 5² 25. அதாவது 5² அப்படின்னா 5 × 5, 4² 4 × 4, 9² 9 × 9, 10² அப்படின்னா 10 × 10. இதுதான் வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். வர்க்க எண்கள் 0, 1, 4, 5, 6 அல்லது 9 ஆகிய எண்களில் ஏதேனும் ஓர் எண்ணில் மட்டுமே முடியும். ஒரு எண்ணானது 1 அல்லது 9இல் முடிந்தால் அதன் வர்க்கமானது 1இல் முடியும். ஒரு எண்ணானது 2 அல்லது 8இல் முடிந்தால் அதன் வர்க்கமானது 4இல் முடியும். இப்ப நீங்க இங்க சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, அந்த டேபுலர் காலம் பாருங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எப்பவுமே எண்டிங் வித் 0, 1, 4, 5, 6 and 9. ஓகே, 0, 1, 4, 5, 6 or 9. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மல்டிப்ளிகே இருக்கிற நம்பர் வந்து 1ஆ இருந்ததுன்னா இதுக்கு வர ஆன்சர் 9ல இருக்கும். 1 இருந்ததுன்னா, அதாவது வர்க்கம் வந்து 1ல இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கக்கூடிய நம்பர் 1 அல்லது 9ல முடியும். 2 அல்லது 8ல இருந்தா அதோட வர்க்கம் வந்து 4ல முடியும். இப்ப பாருங்களேன், 2ஓட ஸ்கொயர் 4, 8ஓட ஸ்கொயர் 64, 1ஓட ஸ்கொயர் 1, 9ஓட ஸ்கொயர் 81. நீங்க எடுக்கக்கூடிய நம்பர் வந்து 1ஓ 9ஓ இருந்தா அதோடைய ஸ்கொயர் நம்பர் வந்து 1ல முடியும். எடுக்கக்கூடிய நம்பர் 2ஓ 8ஓ இருந்ததுன்னா அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து 4ல முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் 4, 64. இதே மாதிரி இங்க 12 பாருங்க, 144. 18 பாருங்க, 324. எண்டிங் வித் 4. 12, 2ஆ, 18, 8ஆ, அப்புறம் எண்டிங் வித் 4. ஒரு எண்ணானது 3 அல்லது 7இல் முடிந்தால் அதன் வர்க்கம் 9இல் முடியும். இதெல்லாம் வந்து ஹிண்ட் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா வந்து ஒரு 100 வரைக்கும் வர்க்கங்கள் ஸ்கொயர் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? வர்க்க எண்களின் சிறப்பு பண்புகள் கொடுத்திருக்காங்க. இது என்னென்ன அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸும் கொடுத்துருக்காங்க. வர்க்கம் மற்றும் வர்க்க மூலம் இது ரெண்டுமே வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் இது ரெண்டும் வந்து பண்ணி இருக்கும்போது தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேங்க, இந்த டாபிக் வர்க்கம் மற்றும் மூலம் வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணி அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது அது ஈஸியா புரியும். வர்க்கம், வர்க்க மூலம், மூலம் இது இந்த 11ல இன்னும் இருக்கு நமக்கு. இது வரைக்கும் நம்ம 1.3 எக்ஸசைஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த 1.3 வரைக்கும் இருக்கிறது நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா புக் பண்ணி வச்சுட்டு வந்து கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து MCQ கொஸ்டின் அப் டு 1.3 எக்ஸசைஸ் வரைக்கும் இருக்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேட்கலாம். இல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி நல்லா வந்து ரிவைஸ் பண்ணுங்க. இந்த 1.3 வரைக்கும் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து அடுத்தடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு லெசன். இங்கே முடிய போறது கிடையாது. அடுத்தடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு இது கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ அதனால நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல MCQக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நீங்க போட்ட சம்ஸ்ல இருந்தும் ஃபார்முலாஸ்ல இருந்தும் தான் உங்களுக்கு MCQ கொஸ்டின்ஸ் வரும். ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். மல்டிபிள் சாய்ஸாவும் இருக்கலாம், ஃபில்லப்ஸாவும் இருக்கலாம், இல்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.